பாருங்க சாமி, வீட்டில் எப்படி வந்து செய்வனை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. அநேகமா இது சுடுகாட்டில் வச்சு பண்ணின பூஜை மாதிரி இருக்கு. அங்கதான் இந்த மாதிரி எல்லாம் வச்சு செய்வாங்க. அங்க இருந்து தான் ஏதோ செஞ்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நாங்க பாட்டுக்கு செவனேன்னு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியலையே ஐயரே. இங்க பாருங்கம்மா, இந்த காலத்துல வந்துட்டு நம்ம சம்பாரிச்சு நம்ம முன்னேறணும்னு யோசிக்கிற காலம் போய், ஐயோ நம்மளை விட இன்னொருத்தன் முன்னேறி வந்துருவானா, அவன் எப்படியாவது அழியணும்னு தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஐயோ ஆண்டவனே, இது செஞ்சு வச்சதுனால அவங்களுக்கு என்ன பயனு சொல்லுங்க பாப்போம். வேற என்ன, உங்க நிம்மதி கெட்டு போகணும், உங்க வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், எல்லாரும் நடுத்தருவுக்கு வரணும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்கிறது தாங்க. ஐயோ ஆண்டவனே, நீங்க சொல்லும் போதே வயிற்றுச்சலா இருக்குது. இத்தனை வருஷம் இந்த பையன் ஒரு நாள் குடிச்சது கிடையாது. இப்ப மொடா குடிக்காரனா மாறிட்டான். முழு நேரம் குடிகாரனாவே இருக்கிறான். அம்பிட்டு தான் பாருங்க, அதுதான் காரணம். இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சாலே வீட்டில் நிம்மதி இருக்காது, பணம் சம்பாரிச்சா தங்காது, செலவு செலவு செலவுன்னு விரைய செலவாகிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சம்பாரித்து ஒரு 10 ஏதோ ஒரு பொருளை வாங்கலாம்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும். அப்படியே போவோம், கோர்ட்டு கேஸு, இந்த வீட்டில் குடி கிடி நிம்மதி இல்லாதது, நம்ம தொழில் தொடங்கணும்னு நினைக்கும் போது அது தடங்கல், இப்படி எல்லாம் நடக்கும். ஆமா சாமி, என் வீட்டுக்கு ஒருத்தி காலடி எடுத்து வச்சாலு அவ வச்ச நாள்ல இருந்து என் குடும்பத்துல கெட்டது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏமா ஏமா, அந்த பொண்ணை திட்டுறதுனால மட்டும் என்னங்க ஆக போகுது? உங்க வீட்டுக்கு அப்படி செஞ்சு வச்சிருக்காங்களே, அதுதான் இம்புட்டு பாதிப்புக்கும் காரணம். என்ன சாமி சொல்றீங்க? அவ என் வீட்டுக்கு வரவும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. இத்தனை வருஷம் நாங்களும் இந்த வீட்டுல இருக்கோம், ஒரு நாள் இப்படி இல்ல. அவ எப்ப இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்குதான் எங்களுக்கு பிடிச்சது கிறகம். இங்க பாருங்க, ஒரு பொண்ணை போய் இப்படி பேசாதீங்க சரிங்களா? நமக்கு யாரோ கெட்டது நினைக்கிறதுக்கு போய் அந்த பொண்ணை நீங்க இப்படி பேசலாமா? ஒருவேளை உங்க வீட்டில் நிம்மதி இருக்கக்கூடாது, உங்க வீட்டுக்கு மரும வந்த மாதிரி பிரச்சனை வரணும், உங்க பையனுக்கு இப்படி ஆகணும்னு கூட ஏதோ செஞ்சிருக்கலாம். அதனால கூட இப்படி நடக்குமா? நீங்க தேவையில்லாம கோவப்படாதீங்க. நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. இத்தனை நாள எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாதாங்க இருந்தோம். இது யார் பண்ணியிருப்பா என்ன ஏதுன்னு தெரியலீங்களே. இப்ப இதுல இருந்து எப்படிதான் வருது சொல்லுங்க சாமி. இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு. இது காலையில கையை தொட்டு எடுத்ததுல இருந்து என் கையை வேற விறுவிறுன்னு எரியுது, வலிக்குது. எனக்கு பயமா இருக்குது. அம்மா பயப்படாதீங்கம்மா. ஒரு பொருளை எடுத்தோன்னே நமக்கு அப்படி ஆகும்லாம் இல்லை. நம்ம மனசு தான் காரணம். ஐயோ இதை எடுத்துட்டோமே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுவோம். அந்த பயம்தான் நமக்கு ஒரு வலியாவோ ஒரு பிரச்சனையாவோ நமக்கு தோணுமே தவிர மற்றபடி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? இதை பார்த்ததுலேருந்து அள்ளு விட்டு போய் கிடக்குது. குடிச்சது கூட கீழே இறங்கி போச்சு. ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கங்க. பேசிட்டு இருக்க நேரத்தில் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மி இப்போ இதை என்ன பண்ணுறது அதை சொல்லுங்க. இங்கே பாருங்க, இப்போ இதை மட்டும்தான் கை தொட்டு எடுத்திருக்கோம் சரிங்களா? இதை முதல்ல எரிச்சிருவோம். ஏன்னா எரிச்சிட்டோம்னா பாதிப்பு அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. அதே சமயம் வீடு முழுக்க எதுவும் செஞ்சுருக்காங்களா வச்சுருக்காங்களான்னு ஒரு பூசையை போட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ஓமகுண்டம் வளர்த்து எந்த கெட்டது இருந்தாலும் அதில் அதை அடிச்சுக்கிட்டு போயிடும். நம்ம அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறீங்க? எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், அம்புட்டு தான். எனக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, அதை பண்ணி விட்டுருங்க. சரிங்க, இதை முதல்ல எரிச்சு விட்டுறேன், மற்றதை நம்ம காலையில் பண்ணிக்கலாம். பாத்தீங்களாங்க, நம்ம கெட்டு போகணும்னு யாரும் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. வயிற்றுச்சலா இருக்குதுங்க, பயமா இருக்குதுங்க எனக்கு. இப்போ எதுக்கு பயப்படுற? ஒன்றும் இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படியெல்லாம் உங்களையெல்லாம் அனாமத்தை விட்டுட்டு போயிடவும் மாட்டேன் சரியா? இதை யார் முதல்ல பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்கள உரிச்சு உப்பு கட்ட நான் போடுறேன் சரியா? முதல்ல அவனை குடிக்கிறத நிறுத்த சொல்லு. இதுக்கெல்லாம் காரணமே இதுதான். எதுக்கு குறை சொல்றீங்க? இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்ததுனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு அவர் சொல்றாருல்ல. முதல்ல இவனை குடிக்கிறத நிறுத்த சொல்லு. ஏம்மா இதை இப்போ எரிச்சாச்சுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா? இனி நாளைக்கு என்ன தேவை ஏது தேவை நான் எழுதி தரேன். அந்த ஜாமான் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை காசு கொடுத்தீங்கன்னா நானும் கூட போய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு ராத்திரி இந்த பூஜையை பண்ணிடுவோம் சரிங்களா? அடுத்த நாள் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி போட்டு ஒரு புண்ணியான்சன மாதிரி ஒன்று பண்ணிடுவோம். அதுக்கு இந்த வீட்டுக்கு மருமவ வந்தாகணும். முடியவே முடியாது. நட்சத்திரம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. பாரு சொல்றாங்கல்ல. ஆமையா, உனக்கு என்னைக்குமே அவ மேல ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது. அவ எம்பிட்டு செஞ்சிருக்க, இன்னத்துக்கும் வந்து நீ அவளை வீட்டுக்குள்ள விடணும்னு இருக்க.
ஏம்மா இது புண்ணியான்சன மாதிரிமா வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுமா, வீட்டுக்கு வந்த மருமவா அந்த பூஜையில் கலந்துக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனனால கூட இப்படியெல்லாம் நடக்குமா, அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்க, அவளுக்கு நாங்க டைவர்ஸ் எழுதி கொடுத்துருக்கோம். டைவர்ஸ் நடக்க போகுது. அவளாம் எங்க வீட்டுக்கு மருமகளும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்கே பாரு, டிஎன்ஏ டெஸ்ட் வர வரைக்கும் என்னன்னு பொறுத்து இருக்க சொல்லியிருக்காங்க. அது வரதை பொறுத்து தான் எதுவுமே சொல்லியிருக்காங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. அவட்ட மாதிரி ஆடாதீங்க எல்லாரும் வீட்டில் இருந்துக்கிட்டு. எனக்கு நிம்மதியே இல்லாமல் போகுது. வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஆளுக்கு தைய தக்கன்னு குதிச்சு நிம்மதியை கெடுத்து வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கம்முன்னு பொறுமையா இருங்க. இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவ வரக்கூடாது இவ வரக்கூடாதுன்னு ஆட்டம் கட்டிக்கிட்டு நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் சொல்றேங்க. என்னால் அங்கே இங்கேன்னு போய் அலையவும் முடியாது. நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன், நீங்கள் ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. ஏண்டா அவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா வீட்டுக்குள்ள விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட் வருது. அதுக்குள்ள இவ வீட்டை விட்டு அடிச்சு அவளை எங்கிட்டுமே வரவிடாத அளவுக்கு பண்ணணும்னா மறுபடியும் வீட்டுக்குள்ள விடணும்ன்றாரு. எம்மா, நமக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? என்னமோ பண்ணி தொலைங்க. ஐயோ, யார் இந்த வேலையை பார்த்து விட்டானுங்கன்னு தெரியலையே. பயமா இருக்குது. எதுவும் கிளம்பிட போகுது. ஓடிருடா. ஆமா ஆமா, நல்லா தான் சொல்றீங்க. வாயை கிண்டாதீங்க. இல்லடியே, அந்த வீடு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம இடிச்சு தரமட்டை ஆக்கிட்டு பெருசா கட்டணும்னு வை, அப்படி இருக்கும். வீட்டை இடிச்சு தரமட்டை ஆக்கிட்டு பெருசா வீடு கட்ட காசு வச்சிருக்கீங்களோ? 10 ரூபா சம்பாதிச்சாலும் அப்பனும் மாவனும் 1 ரூபா கொடுக்கறது கிடையாது. என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இதுல வேற வீட்டை தரமட்டமா ஆக்கி ஒரு பெரிய மாட மாளிகை மாதிரி கட்டுறாராம். இருக்கிற இந்த வீடு போதும். ஏண்டி, வீட்டுக்கு மருமவன் ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணும்ல தனித்தனி ரூமு. ஆமா ஆமா, என்னத்துக்கு தனித்தனி ரூமு? அவனுக்கு அந்த ரூமு அந்த வீடை கொடுத்துருவான், இவனுக்கு இந்த வீடை கொடுத்துருவான். நம்ம 2 பேரும் இந்த வெளியே கட்டில போட்டு இங்க படுத்துக்குவான். என்ன அப்ப? ஏண்டி, மழை காலம் வெயில் காலத்துல எல்லாம் எப்படி படுக்க முடியும்? குளிர் காலத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக பொறுத்துதான் போகணும். அதுக்கு 2க்கும் ஒவ்வொரு வீடு போதும். நகைகள் தேவையில்லை, காசும் தேவையில்லை, பொண்ணை கட்டி கொடுத்தா போதுமே. வரதட்சணை தேவையில்லை, காலம் முழுக்க நான் கஞ்சி ஊத்ததாரடியா இருக்கேன். அவளைத்தான் கட்டு, நான் கட்டவே இல்லாட்டி காலம் முழுக்க நான் சன்னியாசியாகுவேன். வரைக்கும் எங்கிட்டு போய் பொறுக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு வர. தாத்தா சும்மா அப்படி இப்படின்னு சொல்லாத. வேலை செஞ்சு உழைச்சி கிளச்சி வந்திருக்கேன். ஆமா, வேலை செஞ்சு உழைச்சி கிழிச்சு தான் வந்திருப்பியே தவிர காசோடைய வந்திருப்ப. பொறுப்புன்றதே இல்லடா. எனக்கு பிள்ளைய பிறந்துட்டு எப்படிதான் இப்படி பொறுப்பு இல்லாதவனா இருக்கனே தெரியல. போ. கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நானும் பொறுப்போட இருப்பேன். யாரு நீ? கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்போட இருப்ப. இத நான் நம்பணும். ஏன்டா இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்? சும்மா டேமேஜ் பண்ணாத சொல்லிவிட்டேன். உண்மையாதான்டா சொல்றேன். உனக்கு நம்பி ஒரு பிள்ளை வாழ்க்கைய கொடுக்கறதுனாலும் அது நிம்மதியா இருக்கணும்ல. முழு நேரம் குடிகார நீ, குளிக்கவே மாட்டாத அழுக்கு மூட்டை நீ, தட்டு தண்ணிய கூட எடுத்து ஊத்த மாட்டாத பாண்ட நீ. போதும் 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 போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. கட்டு 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 கட்டு, தூக்கி போட்டு வெட்டுன்னு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? ஒழுங்கா வீட்டோட கடடா. வீட்டோட இருக்கணும். நேரம் கிளம்ப வரணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணுமா? ஏண்டா என் வயசுல எல்லாம், உன் வயசு இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட கல்யாணம்ன்ற பேச்ச கூட நாளை எடுத்தது இல்லடா. ஆனா பெத்த தாய் நகப்ப கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கின்ற. நீங்க கேட்கலன்னா அதுக்கு நாங்க கேட்காம இருக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்னடா பொண்ணுக்குன்னு எதுவும் பார்த்துட்டியா? பார்த்த மாதிரி கல்யாணம் பண்ணி வையின்ற. பார்த்தது என்ன? ஆல்ரெடி பார்த்தாச்சு. பாத்தியாடி, இவன் ஊர் தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா பொண்ணு பின்னாடி தாண்டி இத்தனை நாளா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். வெள்ளக்கமத்தை எடுத்தேன்னு வையி, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்து போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன அவசரம் உனக்கு கல்யாணத்துக்கு? பிள்ளைங்க பின்னாடி சுத்துறேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத. பொறுப்போட இருன்னா என் பொண்டாட்டி வந்தா நானும் பொறுப்போட இருப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. யாருடா பொண்ணு? யாருடா கேட்டு கல்யாணம் பண்ணணும்ன்ற? என் அத்தை ஜானகி, என் மாமே சங்கரோட பொண்ணு தான். ஜானகி சங்கரா? அது யாருடா? உன் தோழி, என் டார்லிங் அனிதாவை தான். எடு விளக்க மாத்த பொறுக்கி பயலே. இது என்ன? அந்த புள்ளையோடது என்ன?
அந்த பிள்ளைய போய் பொண்ணு கேட்கணும்ன்ற? ஏமா சும்மா அப்படியே கத்திக்கிட்டே இருக்காதம்மா. நீயும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நானும் பொண்ணு பார்த்தனா கட்டி வைக்க மாட்டேன். என்ன உன் நியாயமா இருக்கு? இங்க பாரு, அடிச்சு பல்ல கழட்டி போடுவேன் பாத்துக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளை படிச்ச பிள்ளை, அது வசதியான குடும்பம். அந்த வீட்ல உள்ளவங்க ஒண்ணு மாதிரி அன்னைக்கு எப்பறா கட்டி கொடுப்பாங்க? இங்க பாரு, கட்டுனா அந்த பிள்ளைய தான் கட்டுவேன், இல்லைன்னா காலம் முழுக்க சன்னியாசி தான். நீ காலம் முழுக்க சன்னியாசியா கடந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாம செத்தாலும் சரி, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உனக்காக அந்த பிள்ளை வாழ்க்கையை என்னால கெடுக்க முடியாது. போ போ போ, போய்கிட்டே இரு. அந்த புள்ளதான் இந்த வீட்டு மருமவ. அந்த புள்ளைய கட்டுனா கட்டுவேன், இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு. அடே என்னடா சொல்ற? யோ தகப்பா, தூக்கி போட்டுட்டு போய் கட்டுவேன்னு சொன்னையா? டேய், இம்புட்டு தைரியமும் உங்க ஆத்தாட்டி சொல்றியா? அந்த பிள்ளைக்கு விருப்பமாட? ஆரம்பத்துல விருப்பம் இல்ல, ஆனா இப்போ விருப்பத்தோட தான் இருக்கா. என்ன வர்க்கீஸ் சொல்லிட்டு இருக்கான்? அந்த பொண்ணு ஏதோ என்ன விரும்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னமோ இவன் எப்படி சொல்றான்? எவரு நைனா, சாதாரண பணம் கிடையாது, வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு சொக்க தங்கம் தெரியுமில்ல. வரதட்சணையெல்லாம் கொட்டி கொடுப்பான் இங்கே. நீ டெய்லி கார்ல போலாம், கார்ல வரலாம். ஏன் உனக்கு தினந்தோறும் ஊரை சுத்துறியே, அதுக்கு டிப்ஸு 500 தருவேன், சரியா? அந்த உள்ளைய கல்யாணம் பண்ணி வை. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உனக்கு கிடைக்கும், இல்லையா ஒன்றும் கிடைக்காது. ஐயோ வாங்களே, அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க. வாங்க வாங்க. அம்மா, உனக்கு என்னமாச்சு? என்னமாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலங்க, அத்தை டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்பதான் வெளியே ஏச்சு தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு சரி கதவை சத்திட்டு உள்ள வந்தேன். அத்தை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலிக்குது, காப்பாத்துங்கன்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. வாங்க தூக்கிட்டு போவோம் அத்தைய. அம்மா உனக்கு என்னமாச்சு? அம்மா என்னமாச்சு உனக்கு? அம்மா, இப்படி 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அழுதுட்டு இருக்காதீங்க. அத்தைக்கு வேற உடம்பு முடியல. இந்த நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். என்ன எதுன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா அத்தை? ஏய், அரஞ்சேடு வை, அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என்னடி வார்த்தை பேசிட்டு இருக்க? ஐயோ இல்லைங்க, அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணி எப்படியாவது குழந்தை உண்டாயிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா நான் தான் செத்து அவளுக்கு பிள்ளையா பொறப்பேடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்ப வேற அண்ணி வேற மாசமா இருக்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்க 4-5 தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஒருவேளை குழந்தைய நம்ம அத்தை தான் வந்து பிறக்க போறாங்களோ? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பைத்தியக்காரி, வாய மூடுறி. அம்மா என்னைக்குமே நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பியேம்மா. என்னை விட்டுட்டு எதுவும் போயிடாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லம்மா. அம்மா. ஐயோ சின்ன பொண்ணு, இந்த நேரத்துல நீ அழக்கூடாது சின்ன பொண்ணு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ரவி, அத்தையை தூக்கு, நம்ம போலாம். எம்மாடி, நீ சின்ன பொண்ணுக்கு துணைய வீட்டுல இரு, நாங்க கூட்டிட்டு போறோம் அத்தைய. ஐயோ இல்ல, அத்தைக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. 1000 தான் சண்டை போட்டாலும் வச்சாலும் அத்தை மாதிரி ஒருத்தவங்க வரவே மாட்டாங்களே. அத்தை, நானும் அத்தைய பார்க்கணும். நான் அத்தையோட வாரேன். அத்தை என்கிட்ட சண்டை போடுங்க அத்தை, அதுக்காவது எந்திரிங்க அத்தை. ஏண்டி எங்க அம்மா என்ன செத்தா போயிட்டாங்க? செத்தவங்க மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, வாய் மூடுறி. அம்மா, ஐயோ நேரம் தாமதிக்க அத்தைக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆகும். கம்மன் இருங்க 2 பேரும், முதல்ல சண்டை போட்டுக்காம. இந்த உன் புருஷனோட சம்பாத்தியம் இத்தனை வருஷம் என் கையில கொடுத்தான். 10 ரூபா சம்பாதிச்சாலும் இன்னைக்கு பொண்டாட்டிக்கு கொடுக்கறான் பாரு, கட்டு கட்டா. வயிறு எரியுது, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இவனெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்க நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன். பெத்தவ கையில காசை கொடுத்து வாங்கினா அது ஒரு புண்ணியம். ஆனா பெத்தவ இருக்கும்போதே பொண்டாட்டிக்கு கொடுக்கறான் பாத்தியா? இவனா புள்ளையான்றேன். சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. என் புருஷன் முத தடவை என் வாழ்க்கையில இம்புட்டு பணத்தை நான் பார்த்தது கூட இல்லை. என் புருஷன் சம்பாரிச்சு என் கையில கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது என்னை அறியாம எனக்கு அழுக தான் வருது. வராது, அழுக வராமையா இருக்கும். நல்ல கொந்தளி இரு, என் வயிறு பத்திக்கிட்டு எரியிற மாதிரி. ஒரு நாள் நீயும் அவனை சண்டையை பிடிச்சிக்கிட்டு அவனை உன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தல இருக்குது. அப்புறம் இருக்குது உனக்கு. என் பேரு முனியம்மா இல்ல. எவரு
நான் அந்த குடியை நிறுத்தினதுக்கு அப்புறமே எல்லா விஷயமும் நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். குடிச்சதுனால எவ்வளவு பிரச்சனை வருது, அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை என்ன நிலைமைக்கு நம்ம கொண்டு வர வைக்கிறோம், நிம்மதி கெட்டு போகுதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உன் கையில தான் கொண்டு வந்து தருவேன். புரியுதா? சரிங்க. நாளைக்கு நம்ம புள்ள கல்யாணத்துக்கு போய் நகை எடுத்துட்டு உனக்கு ஒரு 1/4 பவுன்ல ஒரு மோதிரம், சரியா? ஆமா, எனக்கு தான் இப்ப போங்கங்க. இவர் காசு வந்துடும் உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுப்பேன். பெத்தவளுக்கு ஒரு குண்டுமணி கூட வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாதவன். ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு 1/4 பவுன் மோதிரம். ஏங்க, எனக்கு எதுக்குங்க? நம்ம பையனுக்கு ஏதோ ஒன்று வாங்கினா பரவாயில்ல. இவரு இனிமே நான் சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தான், சரியா? இப்போ பிள்ளைக்கும் உனக்கும் அடுத்து ஒரு வீடு ஆர்டர் வருது. அது வந்துச்சு, வேலையை முடிச்சனா அதுல ஒரு பணம் வரும். பையனுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு நகை நட்டை சேர்த்துருவோம், சரியா? அப்போ கூட பெத்தவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை. எம்மாடி, உனக்கு என்ன நகை வேணும் ஏது வேணும்னு சொல்லு, அதுக்கேத்தாப்புல எடுத்துக்கலாம், சரியா? அதுவும் இல்லாம இது மட்டும் இல்ல, பேங்க்லயும் பணம் போட்டு வச்சிருக்கேன், அதையும் எடுத்துருவான். உங்க அம்மாவும் லோன் எடுத்திருக்கா. அப்புறம் இது ஒரு 2 மாசமா இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே உன் கையில ஒரு 3000 4000 நம்ம கொடுத்த தெரியுமா? அதுவாங்க, அது பீரோல பத்திரமா இருக்குங்க. ஆத்தாடி, அந்த 3000மா? அதை எதுக்கு இப்ப இவன் கேக்குறான்னு தெரியலையே. ஐயோ, அந்த காசு தானே நான் எடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்தேன். ஐயோ, அது இன்ன வரைக்கும் இவங்களுக்கு தெரியாதா? சிக்கனா நம்மள செதைச்சு விடுவானேவன். சொந்த வீட்டிலே களவாணித்தனம் பண்றியான்னு சொல்லி இன்னைக்கு கழுத்தப்பட்டிலே அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி போடுவானுங்களே. இப்ப என்ன பண்றது? ஏன்னா நம்ம கடைக்கு போறது நகை வேலை முன்ன பின்ன இருக்கும் வைக்கும். ஏதோ ஜெய்குலி சேதரனே ஊருப்பட்டங்கெல்லாம் கேட்கறாங்களே, அதுக்கே கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டை எழுதி கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்காக அதையும் எடுத்துக்க. அப்புறம் வீட்டுல எதுவும் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்க. எங்க மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டா அப்புறம் வீட்டு செலவுக்கு என்னங்க பண்றது? எவரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப பையன் சம்பாதிக்கணும், அந்த பணமும் இருக்கு. அப்புறம் நம்ம பிள்ளையோட பணத்தை நம்ம இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட வாங்கல, அந்த பணமும் இருக்குது. எமாடி, அது இப்ப எவ்வளவுமா இருக்கும்? அது ஒரு 2.5-3 லட்சம் இருக்கும்பா. சரி, அப்ப அந்த பணமும் இருக்குல்ல, அந்த பணத்தையும் நாளைக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் வாங்கிடுவோம். ஏன்னா அவங்க என்னத்தான் நீங்க எதுவும் போட வேணாம் வைக்க வேணாம்னு சொன்னாலும் நம்ம போட வேண்டியது நம்மளோட கடமை, சரியா? ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிடுவோம். சரி, எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம்னா அம்புட்டு கலகலகலன்னு இருக்குங்க. இவங்க அப்பங்காரன் இவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறான். எனக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா சிரிச்சு கலகலகலன்னு இருப்பேன். இவ என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா? இவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குதா இல்லையா? என்னடா இது, என்னைக்கு எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மா தான்ட்டு இருப்பா, இன்னைக்கு கல்யாண விஷயம் பேசுகிறாங்க. இம்புட்டு செலவு பண்ணுறேன்னு என் பையன் சொல்கிறான். ஒரு வார்த்தையும் பேசாம அப்படியே இருக்கா? என்ன இருக்கும்? இந்த பொருள் பண்டமத்தெல்லாம் எடுத்தது போக மீதி எம்பிட்டு இருக்குன்னு பணத்தை பார்த்துட்டு அங்க கோவில்ல வந்து நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த கோவிலுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு நல்ல பெரிய இதா பார்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல மாஸ்டர் ஒருத்தர் பேசி வச்சிருக்கேன். அவருக்கும் அமௌண்ட் கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் வேலை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண செலவு அது அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். சரிங்க, எல்லாம் பண்ணிடலாம். ஏண்டி தூங்கிட்டியா? ஏமா ஏண்டி, எனக்கு பயமா இருக்குடி. நம்ம வேலை செய்வனை செஞ்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் புதைச்சி வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து எதுவும் வந்துருச்சுன்னா என்னடி பண்றது? உன் வாழ்க்கை என்னம்மா திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? அப்படி எதுவும் ஆணிச்சுன்னு வை, அப்புறம் உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். இப்போ என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? என் புருஷனுக்கு ஏதாவது ஆகும்னு? அடியே, நான் என்ன என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகும் நான் சொல்கிறேன். அதுங்க ரெண்டுக்கு எதுவும் நானா பரவாயில்லடி. நம்ம செஞ்சு வச்சது நம்ம மாப்பிள்ளைக்கு இது தாக்கிருச்சுன்னா அதாண்டி பயமாக இருக்குது. அம்மா, நீ அந்த சாமியார்கிட்ட சொன்னதானே என் புருஷனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, என்னை ஏற்றுக்கணும்னு. இப்போ என்ன பிள்ளை இப்படி அடி வயிற்றுல புளிய கரைக்கிற? எல்லாமே சொல்ல தாண்டி செஞ்சேன். இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குடி, அதுதான் தூக்கமே வரல. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்கிற? ஏண்டி, நாளைக்கு வேணா மாப்பிள்ளைய ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஆமாம், நம்ம அந்த வீட்டுக்கு போனோன்னே வாமா வாமா மருமகளே அப்படின்னு ஆரத்தி எடுத்து மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னா கூப்பிடும். வலது காலை முறிச்சு விட்டு என் மாமியார் அனுப்பிடும். ஏமா நீ வேற? ஐயோ, இப்போ எனக்கு வேற பயமா இருக்குதேம்மா. எதுக்குடி பயப்படுற? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் மாப்பிள்ளைய கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டாவது வரலாம்ல. ஏன்னா இப்போ வேற குடிச்சுக்கிட்டே தெரிகிறாருல. குடிச்சு குடல் வந்து ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நீ நடி போட்டும் போகும் இல்லாமல் இருக்கணும். இங்கே பாரு, அப்படி பொட்டுக்கிட்டு இதுன்னு ஒன்று வச்சுக்க, அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன்.